சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவேங்க. நேரா பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இருக்கும். ஸோ அங்கதான் மெட்ரோ ஸ்டேஷனே வரப்போகுது. ரெசிடென்ஷியலாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். மெட்ரோ ஸ்டார்ட் ஆகும்போது இங்கேயுமே உங்களுக்கு சென்னை லிமிட்ல வந்துடும். ஓகே, சிஎம்டிஓ மாறி இந்த போரூர் டு பூந்தமல்லி மெட்ரோ ஒர்க் பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோ ஒரு 1 கிலோமீட்டர் 1.3 கிலோமீட்டர் 2 மெட்ரோ இன்பிட்வீன்ல தான் நம்ம லேஅவுட் லான்ச். பிரிட்ஜ் ஏறிங்கன்னா அடுத்து இங்க ஏர்போர்ட்ல இறங்குவீங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை ஆந்திரா போகும். நம்ம சைட்ல இருந்து நியர்பைல தான் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அதை விட்டோம் அப்படின்னா இங்க மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, இந்த சைடு எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு, இங்க நேஷனல் ஹைவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா பஸ் வசதி கூட இங்க இருக்கு. காலேஜ் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி நர்சிங் ஃபார்மசி இருக்கு, கவிதா இருக்கு, கிங்ஸ் காலேஜ், ஸ்பாட்டன் லோயலா காலேஜ் ஏகப்பட்டது இருக்கு, ஹரிஷி வித்யா மந்திர் இருக்கு, சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இப்போ ஸ்கூலுமே உங்களுக்கு நிறைய நியர்பைல இருக்கு. திருமலை சிஸ்காட் இருக்கு, இருங்காட்டு கூட இருக்கு. இருங்காட்டு ஓகே. ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ஆஃபர் போயிட்டு இருக்கு. 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறோம், 10 கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம். லிமிட்டடான பிளாட்ஸ்க்கு மட்டும் 2,999 ப்ளஸ் வந்து சின்னதாக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இருக்கு சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட்டை வீடியோ எடுக்கிறதுக்காக, அதுவும் நேஷனல் ஹைவே டச்சில் சூப்பரான லேஅவுட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி கேமராவுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அகாடமி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அட்ஜசன்ட் காம்பவுண்டில் தான் சூப்பரான ஒரு லேஅவுட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சென்னை டு பெங்களூர் போகிற நேஷனல் ஹைவேங்க. அதுவும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இருக்கும். ஸோ அங்கே தான் மெட்ரோ ஸ்டேஷனே வரப்போகுது. அதாவது தண்டலம்கான மெட்ரோ ஸ்டேஷனே இங்கே தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நேஷனல் டச்சும் அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைல பஸ் ரூட்ல ஒரு சூப்பரான லேஅவுட் தான் பார்க்க போறோம். வாங்க வெளியே பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். நான் நல்லா இருக்கேன் சார். சரிங்க சார், பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கம்பெனி நேம் என்ன, நம்ம சைட் எங்க லொக்கேட் சொல்லுங்க சார். ஓகே சார், நம்ம கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. சைட் லொக்கேட் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு நேஷனல் ஹைவேல பூந்தமல்லி டு தண்டலம் நேஷனல் ஹைவேல பூந்தமல்லியில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட்ல நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு சார். ஆப்போசிட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்ட் ஆன் ரோட் டச்ல. ஓகே. இந்த லேஅவுட் வந்து யாருக்கு சூட்டபிள் ஆகும்? இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்களுக்கா இல்லை வந்து ரெசிடென்ஷியல் வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கா? ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்குமே 50-50 தான் சொல்ல முடியும். ரெசிடென்ஷியலாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். கமர்ஷியலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு 50% ஆல்ரெடி வாங்கினவங்க கமர்ஷியலாக வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டுறவங்களும் உள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ரெசிடென்ஷியலாகவும் இப்போ ப்ரூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த உங்களுக்கு கஸ்டமரோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டெசிஷன் எடுத்துருக்கு. ஓகே சார். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் பக்கமாக இருக்கும். ரெண்டுக்குமே சூட்டபிளான சைடு தான் நம்ம ப்ராஃபிட்லாம் தண்டோம். ஓகே சார். அதே மாதிரி என்ன அப்ரூவல் சார் இருக்கு? அப்ரூவல் வந்து நம்ம டிடிசிபி ஏரா அப்ரூவல் ரெண்டுமே இருக்கு. ஓகே. குயின்ஸ் வரைக்கும் சிஎம்டி லிமிட் வந்திருக்கு சார். ஓகே. குயின்ஸ் வரைக்கும் மெட்ரோ ஸ்டார்ட் ஆகும்போது இங்கேயுமே உங்களுக்கு சென்னை லிமிட்ல வந்துடும். ஓகே. சிஎம்டிஓ மாறி 1 இயர்ல மாறி. சூப்பர் சார். சிஎம்டி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வந்து அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும், ப்ராஃபிட் அதிகமா பார்க்கலாம். நம்ம சைட் நியர்பைல இருக்க டெவலப்மெண்ட் சொல்லுங்க சார். கவர்மெண்ட் டெவலப்மெண்ட். ஓகே. எப்பவுமே ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது சுற்றி என்னென்ன அப்ரிசியேஷன் இருக்குது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதான் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி நம்ம சைடு நியர்பையில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த போரூர் டு பூந்தமல்லி மெட்ரோ ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 3 அது முடிஞ்சிச்சு, ட்ரையல் ரன் போயிட்டு இருக்கு. அடுத்த ஃபேஸ் 4 பார்த்தீங்கன்னா நசரத்பேட்லேருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும். ஓகே. அது மொத்தம் 19 ஸ்டாப்பிங் வருது. 6வது ஸ்டாப்பிங் நம்ம தண்டலம். ஓகே. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஒரு பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்கு. அதாவது இங்க இருந்து பார்க்குற தூரம் அந்த வரிசையா பிரியாணி கண்டெய்னர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அங்க அந்த லாஸ்ட் எண்டில் தான் இருக்கு. ஸோ அங்கே தான் மெட்ரோ ஸ்டேஷனே வரப்போகுது. இங்கே நம்ம சைட் இருக்கு. இங்கேருந்து 250-300 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோ ஒரு 1 கிலோமீட்டர் 1.3 கிலோமீட்டர் 2 மெட்ரோ இன்பிட்வீன்ல தான் நம்ம லேஅவுட் லான்ச். நியர்பைலே இருக்கு. மெட்ரோ ஆக்சஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இங்கே நியர்பைல தண்டலம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அதுக்கான பஸ் கூட காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா பஸ் வசதி கூட இங்க இருக்கு. அதாவது வந்து நைட் டைத்துல கூட கிடைக்கும் சார். 24 ஹவர்ஸ் வந்து இது நேஷனல் ஸ்டேட் ஹைவேல தான் உங்களுக்கு லிமிட்டடா இருக்கும். நேஷனல் ஹைவே பொறுத்த வரைக்கும் போயிட்டே 24 ஹவர்ஸ்மே இருக்கும். பாத்துங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்க பஞ்சமே கிடையாது, பக்காவா இருக்கும். அடுத்தது நீங்க பெங்களூருக்கு போகணும் பாத்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் போகணும்னா இதே ஹைவேல போனீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 6 hours ஆகும். கண்டிப்பா ஆகும். டிராஃபிக் டோல்லாம் தாண்டி போறதுக்கு. இப்போ நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சென்னை டு பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ் கட்டிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கு மொத்தம் 6 என்ட்ரி பாயிண்ட் தான் அந்த பிரிட்ஜுக்கு. அது ஏறினீங்கன்னா ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போக முடியும். தமிழ்நாட்டில் 2, கர்நாடகாவில் 2, ஆந்திராவில் 2. ஆந்திரா கர்நாடகா முடிஞ்சிச்சு, ரன் ஆகிட்டு இருக்கு பிரிட்ஜ் அங்கே. தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரமும் முடிச்சுட்டாங்க ஏர்போர்ட் கிட்ட. தண்டலமோட இந்த கிங்ஸ் காலேஜ் அடுத்த காம்பவுண்ட் இந்த பிரிட்ஜ் இருக்கு. அது ஏறினீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல நீங்க பெங்களூர் ரீச் ஆயிடலாம். சூப்பர். டோல் கிடையாது, சர்வீஸ் ரோடு கிடையாது, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். இந்த பிரிட்ஜ் ஏறிங்கன்னா அடுத்து நீங்க ஏர்போர்ட்ல இறங்குவீங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை ஆந்திரா போயிடலாம். 3 ஹவர்ஸ்ல பெங்களூர் போற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இங்க நம்ம இந்த 6 மந்த்ஸ்ல ஓபன் பண்ண போறாங்க. சூப்பர் சார். அதாவது இந்த ஹைவேல போறோம் அப்படின்னா 6 மணி நேரம் ஆகும். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். கண்டிப்பா. ஆனா அதுல போனோம் அப்படின்னா 3 மணி நேரத்துல டோல் ஃப்ரீ, எதுவுமே கிடையாது. நம்ம அடுக்கு டேரக்டா போயிட்டே இருக்கலாம்.
சூப்பர். இந்த மாதிரி நியர்பைல இருக்கு. ஓகே. அடுத்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இப்போ குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார். EVP ஃபிலிம் சிட்டி ஆப்போசிட்ல இருக்கு. அது கோயம்பேடு எப்படி இருந்ததோ கோயம்பேடுக்கு அப்புறம் கிளாம்பாக்கம் ஸ்ப்ளிட் ஆச்சு. கிளாம்பாக்கம் அப்புறம் குத்தம்பாக்கம் வந்திருக்கு. கரெக்ட். அது வந்து இப்போ இந்தியாலயே ஃபர்ஸ்ட் ஏசி பஸ் டெர்மினஸ் கம்ப்ளீட்டா கொண்டு வராங்க பேசிட்டு இருக்காங்க. ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆர்ச்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்காக பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுமே ஓபன் பண்ண போறாங்க. சூப்பர். இந்த 3 அப்ளிகேஷன் நமக்கு சைட் நியர் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நியர் பைல இவ்வளவு அப்ளிகேஷன் பாத்துங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்தப்ப அந்த சரௌண்டிங்ல ஒரு பூம் ஆச்சு. அதே மாதிரி இப்போ கிளம்பாக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சரௌண்டிங்ல என்ன பிரைஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தெரியும். அதே அப்ரிசியேஷன் இங்க நியர்பை நம்ம இப்போ லேஅவுட்லயும் வரப்போகுது. ஏன்னா நம்ம சைட்ல இருந்து நியர்பைல தான் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அதை விட்டோம் அப்படின்னா இங்க மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, இந்த சைடு எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு, இங்க நேஷனல் ஹைவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இங்க ஒரு காலேஜ் இருக்கு சரிங்களா, பக்கத்துலேயே அட்ஜசன்ட் காம்பவுண்ட்ல ஒரு காலேஜ் இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ரிசியேஷனுக்கு பஞ்சமே இல்லை, வேற லெவல்ல இருக்கு சார். இப்போ நீங்க சொன்ன வரைக்கும் ஓகே சார். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி இல்ல ரெசிடென்சியலா வரவங்களுக்கு பக்காவா இருக்கு. ஆனா நியர்பைல காலேஜ் மட்டும் தான் இருக்கா இல்ல ஸ்கூல்ஸுமே இருக்கா? காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இருக்கு சார். காலேஜ் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி நர்சிங் ஃபார்மசி இருக்கு, சவிதா இருக்கு, கிங்ஸ் காலேஜ், ஸ்பாட்டன், லயோலா காலேஜ் ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லயோலா ஸ்கூல் இருக்கு, மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு, சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுமே உங்களுக்கு நிறைய நியர்பைல இருக்கு. சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி நியர்பைல ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இப்போ வீடு கட்டி வராங்கன்னா பக்கவா தான் இருக்கும். ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும்னு எதிர்பார்க்குறவங்க கூட பக்கத்துலேயே சிப்காட் இருக்கு. சிப்காட் இருக்கு. ஓகே. 2 திரும்ப சிப்காட் இருக்கு, இங்க இருங்காட்டு கூட இருங்காட்டு. ஓகே. ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்கு. மோட்டரோலா, நோக்கியா, ஹோண்டா ஏகப்பட்டது இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் கடைசி இருக்கு. என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே நம்ம வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஓகே. அது கடைசியா ஒன்று கேட்பாங்க, என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்க பேர் சொல்லிட்டீங்க லைவாவே. இங்க தான் இருக்கு குயின்ஸ்லாண்ட் EVP ஃபிலிம் சிட்டி இருக்கு. ஓகே. அங்கே தியேட்டர் இருக்கு, EVP ல எல்லாமே இருக்கு. அது ஒரு மால் மாதிரி தான், எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ பாத்துங்க, இந்த மாதிரி நியர்பைல எல்லாமே இருக்கு. இங்க வந்து இல்லைன்னு ஒண்ணு கூட சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கு. வேற லெவல்ல லேஅவுட் கொடுத்துருக்காங்க. சரி சார், அதே மாதிரி எத்தனை ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கீங்க, எத்தனை பிளாட்ஸ் இருக்கு? மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.5 ஏக்கர்ஸ் டோட்டலா. அதுல வந்து 164 பிளாட்ஸ் நம்ம யூனிட்டா லான்ச் பண்ணும்போது பண்ணியிருந்தோம். அதுல ஒரு 110 to 120 பிளாட்ஸ் சோல்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 30 to 40 பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே சார், நம்ம சைட்ல நியர்பைல எல்லாமே இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிருங்க. ஓகே. சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிடென்ஷியலுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு வந்து 3 feet ஹைட் ஏற்றி தான் கொடுத்துருக்கோம். சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம். வால் காம்பவுண்ட் சுற்றி போட்டிருக்கோம். 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு. கேமரா இன்ஸ்டாலேஷனும் கொடுத்துருக்கோம். அப்கமிங்ல இருக்கு. பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய பார்க்காவே நம்ம டெவலப் பண்ணி. பெரிய பார்க். அந்த பார்க் உள்ளவே உங்களுக்கு சின்ன ஸ்டேஜ் இருக்கு, பர்த்டே ஈவென்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அக்குபஞ்சர் வாக் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சீனியர் சிட்டிசன் வாக் எல்லாமே நம்ம பார்க் உள்ளவே எல்லாமே பார்த்து பண்ணிருக்கீங்க. பார்த்து பண்ணிருக்கோம். அப்புறம் நம்ம 164 பிளாட்லயுமே இண்டிவிஜுவலா பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. இண்டிவிஜுவலாவே நாங்க கொடுத்துருக்கோம். சூப்பர். இங்க ஓவர் வாட்டர் டேங்க் கட்ட போறோம். அதுல இருந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா பைப்லைன்ல வாட்டர் சர்வீஸா வந்துரும். இண்டிவிஜுவலா நீங்க போர் வேணும்னாலும் நீங்க சம் போட்டு போட்டுக்கலாம். அந்த சூப்பர் சார். ஸோ இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. சைட்டுக்குள்ளே இருக்கு எல்லாமே. அதே மாதிரி வெளியே எல்லாமே டெவலப்மெண்ட் இருக்கு. நியர்பை ஸ்கூல் காலேஜ் இருக்கு, நியர்பை என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் எல்லாமே இருக்கு. இல்லன்ற வார்த்தை இல்லை சார் நம்ம. சூப்பர் சார். இப்போ எல்லாமே ஓகே சார். கடைசியா மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, எல்லாமே இருக்குப்பா, என்ன பிரைஸ்பா கொடுக்குற, மற்றவங்க கொடுக்குறத விட கம்மியா கொடுப்பீங்களா இல்ல அதை விட அதிகமா கொடுப்பீங்களா பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பிரைஸ்ல கொடுக்க போறீங்க, அதுவும் ஆஃபர் இருக்கா எல்லாத்தையும் சொல்லிருங்க. ஓகே. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4490 கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. 4500 10 ரூபா கம்மி அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ப்ராப்ஷனில் வந்து எவ்ரி மந்த் ஒரு ஆஃபர் போயிட்டே தான் இருக்கும். எவ்ரி மந்த் இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சொல்லி ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகே. அதோட கான்டெக்ட் என்னன்னா 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறோம், ஃபுல்லா வேவர் பண்ணி கொடுத்துறோம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் பாக்குறீங்களோ அதுல இருந்து. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம். சூப்பர். கோல்டு ரேட் வந்து 1.5 லட்சம் ரூபாய் போயிடுச்சு ஒரு இது. ஸோ அதுக்கு நம்ம கோல்டு காயினே ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். வேற மாதிரி. அதோட நெக்ஸ்ட் இன்னொரு ஆஃபர் என்னன்னா லிமிட்டடான பிளாட்ஸுக்கு மட்டும் 299 ப்ளஸ் வந்து சின்னதாக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இருக்கு சார். சூப்பர். அந்த ஆஃபர் எதுக்குன்னா பெருசாக ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பில்டப் இல்லை கமர்ஷியலுக்கு பார்க்குறீங்கன்னா அதுக்கான ரேட் தனியாக நம்ம வேவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுமே டிஃப்ரெண்ட் இருக்கு, ஆஃபருமே இருக்கு. ஆமாம் இருக்கு. எது வாங்கினாலுமே ஆஃபரில் வாங்கிக்கலாம். இருக்கு சார். சூப்பர். அதை பார்த்துங்க, மண்ணும் சரி பொண்ணும் சரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 10 கோல்டு காயினும் நீங்க வாங்க போற இடத்துல இருந்து 10 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஃப்ரீ பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி வேற லெவல் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியர்பை எல்லா அப்ரிசியேஷனுமே இருக்கு, நியர்பை எல்லா டெவலப்மெண்ட்டுமே இருக்கு, சைட்டுக்குள்ளேயுமே எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லே அவுட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லே அவுட்ல உங்களுக்கான இடத்த நீங்கள் புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் கொடுத்து நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.